Hi, Auditor Group student. Welcome to our channel Learn and Rise with Adisodai sir. Ready? இப்போ நம்ம பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை லைட்டாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போ 25-26 இந்த இதில் பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து 36 மார்க்ஸ். இது வந்து பேசிக் கான்செப்ட், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் இன்க்ளூடிங் குட்வில் அண்ட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர், டிசொல்யூஷன் ஆஃப் ஹோம். 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த 4 பார்ட்டுக்கும் சேர்த்து 36 மார்க். இதில் லாஸ்ட் இயர் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேசிக் கான்செப்டில் 4 கொஸ்டின் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 4 மார்க்கில் 1 கொஸ்டின். இதுதான் இவர் கேட்டது. ரைட். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் இன்க்ளூடிங் குட்வில் 3 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதில் 1 கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். இந்த 4 மார்க் கொஸ்டின் வந்து எய்தர் ஆர் சாய்ஸ்ல வரக்கூடியது, அதான் பிளஸ்னு போட்டிருக்கேன். அதே நேரத்தில் 6 மார்க்ல 2 கொஸ்டின் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்லயே சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஒரு பார்ட் வருது. ரெண்டையும் 6 மார்க் கொஸ்டின் 2 கேட்டாங்க. அந்த 6 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ், அது வந்து டிசொல்யூஷன் ஆஃப் ஹோம்ல இருந்து இதுக்குள்ள எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். அதே இது ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் த பார்ட்னர்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 3 கொஸ்டின், அந்த 3க்குமே எய்தர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல 3 மார்க் கொஸ்டின் 3, 9 + 3 12 மார்க் இதில் கேட்டிருக்காங்க. ரைட். டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1, 6 மார்க் கொஸ்டின்ல 1, அதுலேயும் எய்தர் ஆர் சாய்ஸ் வந்துருச்சு. அதே இது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வரும்போது நமக்கு வந்து 2 பார்ட், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். எதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2க்கும் சேர்த்து 24 மார்க். கம்பெனி அக்கௌண்ட்ஸுக்கு 24 மார்க். அதில் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். லாஸ்ட் இயர் கேட்டதை பொறுத்தளவு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல 3 ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ. 3 மார்க் கொஸ்டின்ல எய்தர் ஆர் சாய்ஸோட ஒரு கொஸ்டின். அதே போல 6 மார்க் கொஸ்டின்லையும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல எய்தர் ஆர் சாய்ஸ் ஒரு கொஸ்டின். அப்ப இதுக்கு தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் தெளிவா படிப்போம். அதே போல இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ல வரும்பொழுது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின், அதுவும் எய்தர் ஆர் சாய்ஸோட. 4 மார்க்ல 1 கொஸ்டின், 6 மார்க் தான். இதுக்கு 18 மார்க் வந்துடும். ஓகே. ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், இது ஒரு பார்த்து படிப்போம். அதாவது நம்ம அதில் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் அனலைஸ் பண்ணுறது, அதான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ். இதில் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், தட் இஸ் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் இருக்கு. அதுல ஒரு 3 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. ரேஷியோ அனலைசிஸ் 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 4 மார்க் கொஸ்டின்ல எய்தர் ஆர் சாய்ஸோட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான பாடம். அதுல ஒரு 6 மார்க் கொஸ்டின் கம்பல்சரியா உண்டு. அது போக 2 ஒன் வேர்ட், அதுல 1 எய்தர் ஆர் சாய்ஸ். அப்ப டோட்டலா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ்ல 20 மார்க்ஸ். டோட்டலா 80 மார்க்ஸ் போர்டு எக்ஸாம் எழுதுவோம். 20 மார்க் ப்ராஜெக்ட் என்ட்ராக கொடுத்துருவாங்க. இந்த 80 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாரு. 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ல 6 கொஸ்டின் 18 மார்க்ஸ், 4 மார்க் கொஸ்டின்ல 3 கொஸ்டின்ஸ் 12 மார்க்ஸ்,
6 மார்க் கொஸ்டின்ல 5 கொஸ்டின், அதில் 2 கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ். அதில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு எய்தர் ஆர் சாய்ஸ், கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஒரு எய்தர் ஆர் சாய்ஸ். அதுக்கு 30 மார்க்ஸ் இருக்குது. இது நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டு இப்போ இதில் எந்த பாடத்தில் மார்க் அப்படியே அள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் முக்கியமாக இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். பேசிக் ஒன்று தான், முதல்ல படிப்போம் பேசிக் கான்செப்ட்ஸ் சொல்லி. அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல ஒரு பார்ட் படிப்போம், அதே தான் ரிட்டையர்மெண்ட் டாக்டர் தாத்தா பார்ட்னர், ஸ்மால் சேஞ்சோட தான். எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டை வச்சு படிக்கக்கூடியது. அப்போ அதுக்கு தெளிவாக பார்த்துக்குவோம். இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஃபுல்லாக ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். அதில் ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் வரும். ஜேர்னல் என்ட்ரிஸ் அதை முதலே சொன்னேன், டெபிட் கிரெடிட் இது புரிஞ்சு செஞ்சிட்டோம்னா கணக்கு முடிச்சிடலாம். அதே போல் அனலைசிஸ் இது ஒரு நியூ பார்ட்டு, அதை ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, கம் டு தி நெக்ஸ்ட் எபிசோட். பார்ட்னர்ஷிப் பேசிக் கான்செப்டை பற்றி கொஞ்சம் படிப்போம். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.